ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான கடாய் பன்னீர் சப்பாத்தி நானோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பவுலில் ஆனியன், கேப்சிகம், பன்னீர் எல்லாம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் சால்ட் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஃபேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதை எல்லாத்தையும் சேர்த்து இதில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். அதே ஆயில் கூட 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், 1 இலை இது சேர்த்து வதக்கிட்டு 3 ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். அது கூட 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். 2 பெரிய டொமேட்டோ எடுத்து மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் நல்லா இப்போ பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ண பன்னீர் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லாவே கிரேவி பதத்துக்கு ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது கொத்தமல்லியை போட்டுடலாம். இது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடணும் அவசியம் இல்லை, வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். பாய்.